ஹலோ கைஸ், ஆல்ரெடி கிளர்க்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்க உங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது கிளர்க்காக இருந்துட்டு ப்ரொமோஷன் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஓ ஆகிறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். இப்போ பஞ்சாப் நேஷனல் பேங்க் அவங்களோட லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட்டோட நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இது நார்மல் ஆஸ்பிரண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் இருக்காது. பிகாஸ் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா கிளரிக்கல் கேடராவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் கேடராவோ ஒர்க் பண்ணியிருக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 750 வேகன்சிஸ் இருக்குது அண்ட் தமிழ்நாடுக்கு 85 வேகன்சி இருக்குது. ஸோ ஃபுல் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் நார்மல் ஜென்ரல் பேங்கிங் பேட்டர்ன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் எக்ஸாம் மாதிரி தான் இதை நம்ம பார்க்கணும். அண்ட் இதில் யார் அப்ளை பண்ணலாம், அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அதெல்லாம் இருக்குது, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் நீடட் கிளர்க்காக இருக்கணும். அதை தாண்டி என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத அதில் சொல்ல போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிளர்க்காக ஒர்க் பண்ணிருப்பீங்க, நீங்கள் பேங்க்குக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க, இன்டர்வியூல போயிடுச்சு, எனக்கு கிளியர் ஆக முடியல, ஆனால் கிளர்க்காக போயிட்டேன், ஆனால் இப்போ வந்து என்னால் படிக்க முடியல அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. நார்மல் பேட்டர்ன் இப்போ எல்பிஓ எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். சிலபஸ் எப்படி இருக்குது, ப்ளஸ் எக்ஸாம்ஸில் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா எல்பிஓ எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு இல்லையா. நார்மல் ப்ரிலிம்ஸ் மாதிரி தான் இருக்குது, எக்ஸ்ட்ரா கரண்ட் அஃபேர் மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க எல்லாமே ஆஸ்பிரண்டா இருக்கிறதுனால கொஞ்சம் காம்படிஷன் கம்மியா தான் இருக்கும். தெரிஞ்ச அளவுக்கு படிச்சுட்டு போனா கொடுத்து நல்லபடியா அக்யூரஸியா போட்டு வந்தீங்க அப்படின்னா ஈஸியா கிளியர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா லோக்கல் பேங்க் ஆஃபீஸருங்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே தான் நீங்க இருக்க போறீங்க. எஸ். ஸோ நீங்க ஐபிபிஎஸ் கிளர்க்ல வேற ஏதாவது பேங்க்ல செலக்ட் ஆயிருக்கலாம், மும்பை அந்த மாதிரி கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ நீங்கள் தமிழ்நாட்டிலே இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எஸ், இது ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் அதாவது வேறு ஸ்டேட்டில் தான் இப்போ சார் சொன்ன மாதிரி இப்போ கிளர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேறு ஸ்டேட்டே கிடைச்சா கூட போதும், எனக்கு வந்து லாஸ்ட் இயராக இருந்தது நான் அப்ளை பண்ணி போயிட்டேன், இப்போ கர்நாடகாவில் இருக்கேன், கேரளாவில் இருக்கேன், இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா, ஆந்திராவில் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களாம் இங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன். ஸோ அப்ளிகேஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, 3/11/2025. ஸோ க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 23ஆம் முடியுது. டென்டேட்டிவ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஆர் ஜனவரி சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு டேட்டோட அப்டேட்ஸ் நம்ம கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம அதை கண்டிப்பாக நம்ம ஒரு வீடியோவில் சொல்லலாம். கண்டிப்பாக. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா விஷயம். அண்ட் 750 டோட்டல் வேகன்சி. ஸோ இது நார்மல் பிஓக்கு என்ன ஒரு பே ஸ்கேல் இருக்கோ அதே தான் உங்களுக்கு இருக்க போகுது. அண்ட் நம்ம இதை ஃபர்தராக நம்ம பார்த்தோம் அலவன்சஸும் இருக்க போகுது. ஏன் சார்? எஸ், எல்லா அலவன்சஸும் இருக்குது உங்களுக்கு. எந்த அலவன்சஸுமே அவங்க வந்து உங்களுக்கு வந்து கொடுக்காம இல்லை. நார்மலாக எல்லாம் என்ன பண்ணுவாங்களோ அது எல்லா அலவன்சஸுமே இருக்குது. எஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா அதிகமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது இதுதான். நம்ம எந்த ஸ்டேட்டுக்கு வேகன்சி அதிகமாக இருந்தாலும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது தமிழ்நாடு. எஸ். இதில் நம்மளோட கைட்லி சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் டெஸ்ட் எல்லாமே இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிடும். கைட்லிலையும் அப்டேட் ஆகிடும். ப்ளஸ் நீங்கள் கோட்டில் இருக்கீங்க அப்படின்னாலுமே, அதாவது ஆல்ரெடி இருந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம கோட்லையுமே தனியாக கொடுப்போம் இல்லையா வீடியோ சொல்யூஷன்ஸோட, அதுவுமே இருக்கும். ஏன்னா நம்ம கோட்ல வந்து ஆல்ரெடி கிளர்க்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுமே பிஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணி படிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா அவங்களுக்குமே மார்க் டெஸ்ட்லாம் அப்டேட் ஆகிடும். எஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 85. ஸோ அந்தந்த கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. யூஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 37, ஓபிசி 22, இடபிள்யூஎஸ் 8, ஸோ எஸ்சி 12, எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 6. டீசெண்டான வேகன்சி தான், நல்ல வேகன்சி சார் ஆக்சுவலாக பார்த்தா. எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடிக்கு வேகன்சி இருக்கா? பிடபிள்யூடிக்கு இந்த மாதிரி தெரியல. பிடபிள்யூடிக்கு இருக்கு. பிடபிள்யூடி ஒரு சில கேட்டகரிக்கு இருக்கு, ஒரு சில கேட்டகரி வேகன்சிஸ் இருக்கு. ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த எக்ஸாம் பேட்டர்னுமே நம்ம இதில் பார்த்துடலாம். ஸோ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எல்லாருமே அப்ளை பண்ணலாம். பட் நான் சொன்ன மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, சரிங்களா? எஸ். இதில் வந்து நீங்கள் கீழே போனீங்கன்னா உங்களுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பேசிக் வந்து ஆமாம், எல்பிடி இருக்கு, அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. எஸ். இங்கே வந்து பாருங்க, இங்கிருந்து தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது ஏஜ். எஸ். ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 20, மேக்ஸிமம் 30. பட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்ளை பண்ணி நீங்க ஒரு 33, 35 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். இதுல இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி கிளர்க்கா இருந்து பல வருஷமா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வந்து வயசு அதிகமாயிடுச்சு, 33 மேல தாண்டிட்டுனா அவங்க எழுத முடியாது. இந்த 30க்குள்ள இந்த ஜென்ரல் அப்படின்னா அந்த 30 நீங்க வந்து இப்பதான் இருக்கீங்க, ஒரு 25 வயசுல ஒர்க் போயிட்டீங்க, 6 இயர்ஸா இருக்கேன், எனக்கு வந்து ப்ரொமோஷனுமே கிடைக்கல, நான் வந்து பிஓவா போகணும். ஜென்ரல்னா 30 வயசு வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும். நார்மல் ஓபிசினா நீங்க ஒரு 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ஜெனரல் பேங்கிங்ல எஸ்பிஐ, ஐபிபிஎஸ், ஆர்ஆர்பிக்குலாம் ஒரு ஏஜ் எலிஜிபிலிட்டி இருக்கும்ல, அதுதான். சரிங்களா? ஸோ இந்த ஏஜ் கேட்டகரியில தான் நீங்க அப்ளை பண்ண முடியும், பார்த்துக்கோங்க. எஸ். இந்த டேட் வந்து இங்க மென்ஷன் பண்ணல. ஆக்சுவலா இந்த டேட் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது அங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க, நம்ம அங்க பாத்துக்கலாம். எஸ். எல்பிடி இருக்கு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு பிஓ லெவல்ல எல்பிடி வச்சு நீங்க வந்து ஒரு தமிழ்நாட்டிலே ஒர்க் பண்றதுக்கு கண்டிப்பா. எல்பிடி பத்தி அவங்களுக்கு சொல்ல தேவையில்லை, மேபி எல்பிடி பத்தி தெரிஞ்சிருக்கலாம். எஸ். ஆல்ரெடி கிளர்க்கா இருக்கிறதுனால. எஸ். இதுல வந்து
மஸ்ட் பொசஸ் மினிமம் 1 year போஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கிளரிக்கல் கேடர். அதாவது இப்போ நிறைய பேர் சார் இப்போ தான் வந்து கிளர்க்கு போயிருப்பாங்க. கண்டிப்பாக சார். அவங்க 1 year முடிச்சிருக்கணும். ஸோ அவங்க எந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஆர்ஆர்பி கிளர்க்காக இருக்கவங்க அப்ளை பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரெக்ரூட்மெண்ட் முடியும் போது 1 year முடிஞ்சிடும், கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணி எழுதலாம். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் டேட் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் விஷயம் இங்கே கொடுத்துருக்காங்க சார். க்ளோசிங் டேட் ஓகே இதான் கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் டேட்ல ஏஜ் கட் ஆஃப் டேட் ஃபார் எலிஜிபிலிட்டி 17 சொல்லியிருக்காங்க. மேபி 17 போது கொஞ்சம் முன்னாடி இயர்லியரா அப்ளை பண்ணலாம் போல நிறைய பேர். ஸோ நிறைய பேருக்கு நல்ல அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா முன்னாடி இருக்கும், நீங்கள் அப்ளை பண்ணலாம். எஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் ஏஜ் லிமிட் முன்ன சொன்ன மாதிரி தான். ஸோ அதை பார்த்துக்கோங்க. நான் முன்ன போட்ட அதே கால்குலேஷன் தான், அந்த கால்குலேஷனில் தான் இருக்கும். ஸோ அதிலே நீங்கள் எழுதிக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது, பர்சன்டேஜ் சார். இந்த பர்சன்டேஜ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க காலேஜில் கேண்டிடேட்ஸ்க்கு. சிஜிபிஏ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது, கீழே இருக்குது. ஸோ த ஃப்ராக்ஷன் ஆஃப் 60% எடுத்துருக்கணுமா? இல்லை அப்படிலாம் இல்லை. அதாவது இப்போ அது அப்படி மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க. இல்லை அது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லை அதை பற்றி எதுவும் கொடுக்கல. எஸ், தேவையில்லை பர்சன்டேஜ். ஏன்னா நீங்கள் வந்து கிளர்க்கா போகும்போது நீங்கள் எஜுகேஷனல் அதனால ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணியிருந்தா போதும். ஓகே. ஒரு சில ப்ரொமோஷனில் கிளர்க்காக இருப்பாங்க சார். ஓகே. ஸோ வேற ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, எப்பயும் இருக்கிற அதே விஷயங்கள் தான். எஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இதுக்கு போயிடலாம் சார், நம்மளோட பேட்டர்ன் எக்ஸாம் பேட்டர்ன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்றதெல்லாம் நார்மல் தான். எஸ். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ல இருக்கக்கூடிய பெரிய டிஃபிகல்ட்டியாக இருக்கும். அதே பேட்டர்ன். ப்ரொஃபஷனல் நாலேஜ் டெஸ்ட் பண்ணுற மாதிரி பேங்கிங் எக்ஸ்ட்ரா எதுவுமே கிடையாது. எஸ். இதில் ஹைலைட்டே என்னன்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சு இவங்க பேங்கராக இருக்கிறதுனால இந்த பேங்கிங் அவேர்னஸ் எக்கனாமி அப்படின்னும் போது அவங்களுக்கு இன்னும் அட்வான்டேஜ் தான். அவங்க ரியல் லைஃப்ல ஃபேஸ் பண்ணுற நிறைய விஷயம் இருக்கும் சார். 50 மார்க் இங்கே பாருங்க, 50 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ். ஸோ கொஞ்சம் ஜென்ரல் அவேர்னஸ் ப்ளஸ் எல்லாமே கலந்து வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. ஸோ ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் 25 மார்க் அண்ட் டியூரேஷன் 35 மினிட்ஸ். நல்ல டைம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக என்னன்னா, நான் பேங்க்குக்கு போயிட்டேன், நான் என்னால் வந்து படிக்கவே முடியல, ப்ராக்டிஸ் பண்ண டைமே இல்லைனாலும் 25 மினிட்ஸ்ல ஈஸியாக போட்டுடலாம். எல்பிஓ பொறுத்த வரைக்கும் கிளர்க் லெவலில் தான் இருந்திருக்கு. கிளர்க் அதாவது கிளர்க்கோட ப்ரிலிம்ஸ் லெவலில் தான் இருந்திருக்கு அதுவும். எஸ். ஸோ இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் 25 மார்க் 25 மினிட்ஸ் தான். ஸோ குவான்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 35 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. டோட்டலாக அவரேஜ் பண்ணி பார்க்கும்போது 70 ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60 எவ்வளோ ஆச்சு சார்? 210. ஒரு 3 மணி நேரம் எக்ஸாமா? 210 சார். எஸ். 3 மணி நேரமா? இல்லை சார், 210 2 மணி நேரம் ஒரு 10 நிமிஷம். 210 ஓ 2 hours 10 minutes. ஓகே 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 ஓகே. அதே மாதிரி டிஸ்கிரிப்டிவ்லாம் கிடையாது, உங்களுக்கு பெரிய தொல்லைலாம் கிடையாது. டிஸ்கிரிப்டிவ் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆனால் இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. அதே மாதிரி எல்பிடியுமே இருக்கு. எல்பிடி இருக்கு. அதே மாதிரி 10th 12th நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பெருசா எல்பிடி இருக்காது. வேற ஸ்டேட்ல இருந்து இருக்கிறவங்களுமே தமிழ்நாட்டிலே காம்படிஷனுக்குள்ள கலந்துக்கலாம், இங்க ஒர்க் பண்றவங்க நினைச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு எல்பிடி இருக்கு. அண்ட் இன்டர்வியூ இருக்குது. இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மினிமம் குவாலிஃபைங் அதெல்லாமே சொல்லிட்டாங்க. கண்டிப்பா சொல்லிட்டாங்க. எஸ். ஸோ பர்சனல் இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா 50 மார்க் இருக்க போது. அண்ட் மினிமம் குவாலிஃபைங் வந்து பாத்தீங்கன்னா 45. யாருக்கு அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கு 50% வந்து பாத்தீங்கன்னா மத்த எல்லா இடபிள்யூஎஸ் ஓபிசி ஜெனரல் எல்லாத்துக்கும். அதே மாதிரி இங்கேயுமே இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குவாலிஃபைங் நேச்சர் இருக்கு. மார்க் 40% வாங்கியிருக்கணும். யாரு அப்படின்னா ஜெனரல் இடபிள்யூஎஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 40% இந்த மார்க் வாங்கியிருக்கணும். கட் ஆஃப் தாண்டி இருக்கணும். அதான் 40% கண்டிப்பா வாங்கியிருக்கணும் சொல்றாங்க. ரிமைனிங் கேட்டகரி அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 35% அப்படின்னு சொல்றாங்க. இதுல இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ பத்தி நம்ம பேசிட்டோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒன்று பார்த்தோம்ல சார், இந்த கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ அது ஒன்று இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்க எக்ஸாம் சென்டர்ஸ் தான். எல்லா ஊர்லயுமே இருக்கு. மதுரை, சேலம், நாகர்கோவில், கன்னியாகுமரி, விருதுநகர் எல்லா ஊர்லயுமே இருக்கு. அதாவது இந்த மாதிரி எடுத்துக்கலாம் சார். எஸ்பிஐல சிபிஓ போடுற மாதிரி எடுத்துக்கலாம். எஸ்பிஐ சிபிஓல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பேட்டர்ன் வேற. ஆனால் இங்க ஜென்ரல் பேங்கிங் பேட்டர்ன் தான். எஸ். ஸோ நான் சொன்ன அந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் மட்டும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அதாவது பிஎன்பியில் ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இல்லை அதாவது ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆகிட்டீங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க எழுதலாமே தவிர மற்றவங்க எழுத முடியாது. ஸோ அது ஒரு பாயிண்ட் போட்டுருந்தாங்க. ஒரு வேளை நீங்கள் கேட்கலாம், நான் இப்போ பிஎன்பி கிளர்க்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்பிஓ ஆக முடியுமா அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதெல்லாம் எல்பிஓ ஆக முடியாது. ஸோ கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் earlier worked in Punjab National Bank or any of its merged amalgamated entities and discharged from the service on account of reasons other than VRS resignation, அதாவது நீங்கள் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் சர்வீஸ்
எடுத்துக்கிட்டீங்க இல்லை ரிசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாமே தவிர உள்ளே ஒர்க் பண்ணிருக்கவங்களால அப்ளை பண்ண முடியாது. இல்லை பஞ்சாப் நேஷனல் பேங்க்கோட மெர்ஜரி என்டிட்டிஸில் எதுலாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண முடியாது. ஸோ பேசிக்கானா பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல ஒர்க் பண்ணிருக்கவங்க எலிஜிபிள் கிடையாது. கண்டிப்பா எலிஜிபிள். எஸ், அதுலேருந்து வெளியே வந்துட்டீங்கன்னா எலிஜிபிள். இப்போ நீங்கள் பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல இருக்க நான் என்ன பண்ணுறது அப்படின்னா ரிசைன் பண்ணிட்டு வேணா எழுதுங்க. ஸோ ரிசைன் பண்ணிட்டு எழுதி கிடைக்கலன்னா ஆபத்து தான். அதனால வந்து நீங்கள் கிளர்க்காவே சேஃபாவே இருந்துக்கலாம், ப்ரொமோஷன்ல போய்க்கலாம். எஸ் எஸ். ஸோ இதுதான் கைஸ் விஷயம். ஸோ அதான் இதுக்கு மார்க் எங்க போய் தேடணும் அப்படின்னா நம்மளோட கைட்லைன்ல இருக்கும், கோட்லயும் இருக்கும், எல்லா பிளேஸ்லயுமே இருக்கும். பிளஸ் இன்டர்வியூக்கான கைடன்ஸுமே கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் இன்டர்வியூ எல்பிடி எல்லாத்துக்குமான கைடன்ஸுமே நம்ம கிட்ட கிடைக்கும். எஸ், ஓகே, அதை பார்த்துக்கலாம். இதை பத்தின அவேர்னஸ் எக்ஸாம் எப்போ நடக்க போகுது அப்படின்னு அப்கமிங்ல நமக்கு அப்டேட் கிடைச்சா கொடுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் ஆஸ்பிரன்ஸ்க்கு இருக்காது. உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லதான். நீங்க உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அதை ஃபோக்கஸ் பண்ணி போங்க. நம்ம பேங்க்குக்கு போயிட்டுமே கிளர்க்காவே இருக்கும், நமக்கு பிஓல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும், நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே சர்வே பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அந்த மாதிரி நான் தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கணும், ஆர்ஆர்பிலே இருக்கணும் அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. பிஎன்பிக்குள்ள போய் சர்வே பண்ணலாம். நல்ல பேங்க், நல்ல growth இருக்க பேங்க். ஸோ சூப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை. வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்றோம். ஸோ எல்லாத்துக்குமே தேங்க்யூ, டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே, பாய்.